காஞ்சி மகான் யாருக்காவது அனுகிரகம் செய்தார் என்றால் அது அவர்கள் எத்தனையோ ஜென்மங்களில் செய்த புண்ணிய பலனாகத்தான் இருக்கும் என்றுதான் சொல்ல வேண்டும். ஒரு சமயம் மகா பெரியவாளை பார்க்க ஒரு இளம் தம்பதிகள் வந்திருந்தார்கள். அவர்கள் குடும்பமே ஆச்சாரியா மீது பக்தி உள்ளவர்கள். மடத்தில் இருக்கும் சமயங்களில் 2-3 மாதத்துக்கு ஒரு முறை அவரை தரிசிக்க வந்து விடுவார்கள் அந்த தம்பதியர். அதனால் மடத்தின் தொண்டர்கள் பலரை அவர்களுக்கு தெரியும். இந்த முறை அவர்கள் வந்தபோதே ஏதோ ஒரு சோகம் அவர்கள் முகத்தில் தெரிவதை பலரும் கவனித்தார்கள். நீண்ட வரிசையில் நின்று நகர்ந்து அவர்கள் முறை வந்தபோது மகா பெரியவா முன் பணிவோடு நின்றார்கள் அந்த தம்பதியர். அவர்களை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார் பெரியவா. எதுவும் கேட்காமல் தன் பக்கத்தில் நின்ற அணுக்க தொண்டரை அழைத்து ஏதோ சொன்னார். வேகமாக சென்ற அந்த தொண்டர் கொஞ்ச நேரத்தில் ஏதோ ஒரு ஸ்லோக புத்தகத்தை கொண்டு வந்து பெரியவா முன்னிலையில் மெதுவாக வைத்தார். அப்படியே தன் பார்வையை அந்த புத்தகத்தின் மேல் படரவிட்ட பெரியவா, எடுத்துக்கோ, உங்களுக்குத்தான் என்றார் அந்த தம்பதியரை பார்த்து. மகா பெரியவா முன் விழுந்து பணிந்து அந்த தம்பதியர் அந்த ஸ்லோக புத்தகத்தை எடுத்துக்கொண்டு ஆச்சாரியாலிடம் குங்கும பிரசாதம் பெற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள். இது நடந்த 2 மாதத்துக்கு பிறகு மீண்டும் வந்தார்கள் அந்த தம்பதியர். மகா பெரியவாளை தரிசித்தார்கள். இப்போதும் அவர்களை ஒருமுறை ஏற இறங்க பார்த்தார் ஆச்சாரியால். உடம்பு குணமாகறதுக்காக டாக்டர் ஒரு மருந்தை கொடுத்தா அதை வாங்கிண்டு போய் சரியானபடி எடுத்துக்கணும். இல்லாம அதை அப்படியே மூடி வச்சிருந்தா அதோட வீரியம் கெடும், வியாதியும் போகாது, புரியுறதா என்று சொல்லி ஒரு மாதுளம் பழத்தை அந்த பெண்ணிடம் கொடுத்து ஆசியளித்து அனுப்பினர். மேலும் சில மாதங்கள் கழிந்தது. மறுபடியும் அந்த தம்பதியர் வந்திருந்தார்கள். இப்போது அவர்கள் முகத்தில் ஒரு தெளிவு தெரிந்தது. அத்தோடு அந்த பெண்ணின் வயிறு சற்று மேடிட்டு முகம் பூசினார் போன்ற அழகுடன் இருந்தது. ஆச்சாரியா முன் வந்து நமஸ்காரம் செய்தார்கள். ஆதூரத்துடன் அவர்களை பார்த்தார் ஆச்சாரியா. என்ன பலன் கிடைச்சுட்டா மாதிரி தெரியுதே, மருந்து பலன் தந்துடுதா என்று மென்மையாக கேட்டார். மகா பெரியவா தந்த மருந்து வேலை செய்யாமல் போகுமா? எல்லாம் நாங்க செஞ்ச பாக்கியம் என்று சொல்லி பணிந்தார்கள் அந்த தம்பதியினர். நான் எதுவும் பண்ணலை, எல்லாம் மருந்தோட வீரியம். நான் வெறும் கைகாட்டி, அவ்வளவுதான். புன்னகை வதனத்துடன் சொன்ன மகா பெரியவாளை நமஸ்கரித்தார்கள் அந்த தம்பதியர். சேமமா இருங்கோ, ஆசியளித்து ஆப்பிள் ஒன்றை கொடுத்தார் மகா பெரியவா. இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த பலருக்கு பெருத்த ஆச்சரியம். மகா பெரியவா அவர்களுக்கு என்ன மருந்து தந்தார், அவர்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேள்வி பலருக்குள்ளும் எழுந்தது. முதல் தடவை நாங்க இங்கே வந்தப்போ இவளுக்கு குழந்தையை சுமக்கிற பாக்கியம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு டாக்டர்கள்லாம் சொல்லிவிட்ட வருத்தத்தோடு வந்திருந்தோம். மகா பெரியவாளிடம் சொல்லலாம் என்று நினைத்தோம். ஆனால் அவர் எங்களை பேசவே விடாமல் ஒரு ஸ்லோக புத்தகத்தை மட்டும் தந்து அனுப்பிவிட்டார். அதை வாங்கி கொண்டு போய் பூஜை அறையில் வைத்தோமே தவிர பிரித்து கூட பார்க்கவில்லை. 2ஆம் முறை வந்தபோது மருந்தை வாங்கி சும்மா வைத்திருந்தால் பயன் தராது, பயன்படுத்த வேண்டும் என்று மகா பெரியவா சொன்னதை திரும்ப யோசித்து பார்த்தோம். அப்போதுதான் ஸ்லோக புத்தகத்தை படிக்க சொல்கிறார் என்பது புரிந்தது. மறுநாளிலிருந்தே மிகுந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் அந்த புத்தகத்தில் இருந்த ஸ்லோகங்களை படிக்க ஆரம்பிச்சோம். சரியாக 48 நாள் கழித்து இவள் லேசாக தலை சுற்றல் என்று சொல்லி டாக்டரிடம் போனாள். பரிசோதித்து பார்த்த டாக்டருக்கு ஆச்சரியம், திகைப்பு தாளவில்லை. கருப்பை பிரச்சனையால் தாயாகவே முடியாது என்று சொல்லப்பட்ட இவள் தாயாகும் பேறு பெற்றிருக்கிறாள். அந்த சந்தோஷத்தோடு இங்கே வந்தால் எதையும் சொல்வதற்கு முன்பாகவே மகா பெரியவா மருந்து பலன் தந்துவிட்டதா என்று கேட்டு எங்களை மேலும் பரவசத்தில் ஆழ்த்திவிட்டார் என்று நெகிழ்வோடு சொன்னார்கள் அந்த தம்பதியர். மகா பெரியவா நிகழ்த்திய அந்த அற்புதத்தை கேட்டவர்கள் எல்லோரும் மெய்சிலிர்த்து போனார்கள் என்பதை சொல்லத்தான் வேண்டுமா என்ன? ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.